நடந்து சென்று வெறும் கைகளால் சுமார் அரை மணி நேரம் குப்பைகளை சேகரித்த அவர் நட்சத்திர விடுதி பணி பின்னர் கோவளத்தில் நட்சத்திர தங்கும் விடுதியில் சீன அதிபருடனான சந்திப்புக்கு பிரதமர் ஆயத்தமானார். இருபெரும் தலைவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட ஆலோசனையை தொடர்ந்து அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியது. பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் தலைமையில் இருநாட்டு உயர் அதிகாரிகளிடையே இந்த உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி, தேசிய வளர்ச்சி சீரமைப்புத்துறை அமைச்சர் ஷி லைபெங் உள்ளிட்டோர் சீன தரப்பில் இடம்பெற்றனர். இந்த உயர்மட்ட ஆலோசனையின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மதிப்பிற்குரிய விருந்தினர்களை வரவேற்கிறேன் என தமிழ் மொழியில் தனது உரையை தொடங்கினார். மதிப்பிற்குரிய விருந்தினரை बखेरக்கிறேன், यानी मैं ये दुनिया की प्राचीन भाषा मैं तमिल में कह रहा था कि मैं आप सभी का गर्मजोशी से स्वागत करता हूं.
पीपल्स रिपब्लिक ऑफ चाइना की स्थापना की 70वीं वर्षगांठ पर आपको और चाइना के सभी नागरिकों को मेरी तरफ से हार्दिक शुभकामनाएं। तमिलनाडु राज्य और ऐतिहासिक शहर चेन्नई सदियों से भारत और चीन के बीच हमारे सांस्कृतिक और व्यापारिक आदान प्रदान का साक्षी है। मुझे खुशी है इस सांस्कृतिक धरोहर के कुछ सर्वोत्कृष्ट उदाहरणों के आपको परिचित कराने का गौरव हमें मिला। एक्सेलेंसी, पिछले 2000 सालों के अधिकांश कालखंड भारत और चीन दुनिया की प्रमुख आर्थिक शक्तियां रही है। அதிபர் ஷி ஜின்பிங் மிகவும் சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே இதுபோன்ற சந்திப்பு தொடர வேண்டும் என்றும் அவர் கூறினார். 隆重、热烈、非常周到的这种欢迎氛围中，这个是我和我的同事们都有经验的感觉，这个感觉到确实是，莫迪总理印度政府包括贵邦泰米尔纳德邦以及这里的这个友好的人民对中国人民、对中国政府、对我们此访所给予的这种最诚心诚意的这种欢迎，这个将使我们非常难忘，这个也将对中国人民产生அங்கு ஷி ஜின்பிங்கின் உருவம் பொறித்த சிறுமுகை பட்டையும் பட்டாடையையும் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு பரிசாக அளித்தார். அடிப்படையிலும் கலை கலாச்சார ரீதியிலும் ஒத்திருக்கும் இந்திய சீன நாடுகளின் தலைவர்கள் முதல் முறையாக சீனாவின் வூகான் நகரில் கடந்த ஆண்டு சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களின் இரண்டாவது சந்திப்பு உலக நாடுகளிடையே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இச்சந்திப்பின் மற்ற முக்கிய அம்சங்களை தொடர்ந்து
இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பின் விவரங்களை வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே வெளியிட்டார். அடுத்த ஆண்டு சீனாவுக்கு வருமாறு சீன அதிபர் விடுத்த அழைப்பை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டுள்ளதாக கோகலே தெரிவித்தார். பிராந்திய வர்த்தக ஒப்பந்தம், சர்வதேச விவகாரங்கள் குறித்த தகவல் தொடர்பை அதிகரிப்பது, பருவநிலை மாற்றம் போன்றவை இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றுள்ளது. இந்திய சீன தலைவர்களின் சந்திப்பின் போது காஷ்மீர் விவகாரம் பற்றி பேசவில்லை என விஜய் கோகலே தெரிவித்தார். I would like to state quite categorically that this issue was not raised and not discussed, and therefore there is no question of my making any further comments on the matter. In any case, the Government of India's position, as expressed publicly, is very clear. This is a matter that concerns the internal affairs of the country. Prime Minister Imran Khan had visited China. The President of China talked about his visit. மேலும் சில பிரச்சனைகளில் இரு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாகவும், இந்திய சீன தரப்பு சிறப்பு பிரதிநிதிகள் மீண்டும் சந்தித்து பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உற்பத்தி துறையில் கூட்டுறவை மேம்படுத்த இரு நாட்டு உயர்மட்ட குழுவினர் ஆலோசிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. Had another conversation of almost 90 minutes on a one-to-one basis, and that was followed up with talks at the delegation level between the two delegations, followed by Prime Ministers hosting a lunch in honor of President Xi Jinping and his delegation. So in all, the two leaders have had 6 hours of direct discussion on a one-to-one basis. இரு நாட்டு உறவும் தொடர வேண்டும் என்பது இரு நாட்டு தலைவர்களின் விருப்பமாக உள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு நிறைவடைந்த பின் தமிழில் ட்வீட் செய்துள்ள பிரதமர் மோடி, முறைசாரா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்ததற்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்தியா சீனா உறவுக்கு மேலும் உந்து சக்தியாக சென்னை மாநாடு அமையும் என்றும் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள மோடி, இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்த சந்திப்பு பலனளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக சகோதர சகோதரிகளுக்கும் தனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், இதமான அன்பும் உபசரிப்பும் தனித்து நிற்பதாகவும் பாராட்டியுள்ளார். கோவளத்தில் சந்திப்பை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையம் சென்றார். விமான நிலையத்தில் பிரதமரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வழியனுப்பினர். வழியனுப்பும் போது பிரதமருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த சந்திப்பில் சொல்லக்கூடிய முக்கிய அம்சங்களாக இரு தலைவர்களும் குறிப்பிட்டது விருந்தோம்பலை. தமிழும் கலாச்சாரமும் பண்பாடும் வெளிப்பட்ட சந்திப்பு இது என்றால் மிகையல்ல. சீன அதிபர் ஜின்பிங் உடனான சந்திப்புக்காக சென்னை வந்திறங்கியதும் தமிழில் ட்வீட் பதிவிட்டார் பிரதமர் மோடி. அடுத்ததாக மாமல்லபுரத்தில் சீன அதிபரை வரவேற்க தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையும் மேல் துண்டும் அணிந்து வந்து அசத்தினார். மாமல்லபுரத்தில் சிற்பங்களையும் கடற்கரை கோயிலையும் பற்றி சீன அதிபருக்கு விளக்கமாக கூறிய பிரதமர் மோடி, அவருக்கு அளித்த விருந்தும் பல்சுவையுடன் கூடிய தென்னிந்திய உணவு வகைகளாகவே இருந்தன. தக்காளி ரசம், கறிவேப்பிலை மீன் வறுவல், தஞ்சாவூர் கோழிக்கறி, அடைப்பிரதமன், அரைச்சுவிட்ட சாம்பார் என சீன அதிபருக்கான இரவு விருந்து அமைந்தது. மாமல்லபுரம் சந்திப்புக்கு பின் பிரதமர் மோடி வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தலங்களில் ஒன்றான கவின்மிகு இடத்தை அதிபர் ஜின்பிங்குடன் சேர்ந்து சுற்றி பார்த்து நேரத்தை செலவிட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி என தெரிவித்தார். கடந்த ஆண்டு சீனாவின் வர்த்தக நகரமான வூகானில் நடந்த சந்திப்புக்கு பின் இரு நாட்டு தலைவர்களின் 2ஆம் கட்ட சந்திப்பு பாரம்பரியமும் தொன்மையும் மிக்க மாமல்லபுரத்தில் நடந்தேறியதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடியே என்று தெரிய வந்துள்ளது. The Prime Minister was very clear right from the outset, and he had given instructions to all of us that this venue of the summit will be in Chennai and in Mamallapuram, because it is a World Heritage Site and because Tamil Nadu has a long-standing historical and trading and cultural ties with China. மயிலாட்டம், ஒயிலாட்டம், பரதம், பறையிசை, புலியாட்டம் என தமிழக பாரம்பரிய நடனங்களுடனும் நாதஸ்வரம், மேளம், செண்டை மேளம் என வாத்திய முழக்கங்களுடனும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கும் பிரதமர் மோடிக்குமான வரவேற்பும் வழியனுப்புதலுமாக
மிகச் சிறப்பான நினைவில் நிற்கும் தருணமாக இரு தலைவர்களின் சந்திப்பு நிறைவு பெற்றுள்ளது. இரு தலைவர்களும் குறிப்பிட்டதைப் போல இதயபூர்வமான சந்திப்பு நடந்திருப்பது மனங்களை வென்று நீங்கா இடம் பிடித்துள்ளது.